Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட தேர்ட் மாடியூல் சிம்பிளிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல 3 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, எப்படி அதை சால்வ் பண்ணணும், அது போக அடிஷ்னல் ட்ரிக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிஷ்னல் டிப்போட நான் வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அது என்ன, அது மட்டும் இல்லை, ஸோ அந்த அடிஷ்னல் டிப் எப்படி யூஸ் ஆகும், எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு அது அப்ளிகபிள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் 3251 minus 587 minus 369 minus what is the required one is equal to 3007. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது? ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க நோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வாங்க, அன்னோன் நம்பர்ஸை இன்னொரு பக்கம் கொண்டு போயிருங்க. தட் இஸ் அந்த 3007 அந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் 3007 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு தேவையான ஒரு நம்பரை வந்து ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்படி மாத்தணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி வரும்? 3251 minus 587 minus 369 minus 3007. ஏன் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் பிளஸ்ல இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது மைனஸ் ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த நம்பர். ஸோ இதுதான் இப்போ நம்ம ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நேற்று ஒரு ட்ரிக் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் லுக் இட் அவுட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா +1 minus 7 minus 6 minus 6 minus 9 minus 15 minus 15 minus 7 minus 22. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -22ல வருது. ஸோ இப்போ மைனஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு நம்பரை பாரோ பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ல இருந்து ஒன்று பாரோ பண்றோம் அப்படின்னா இது வந்து 4 ஆயிடும், இது வந்து 11 ஆயிடும். ஸோ 11 minus 7 11 minus 7 plus 4 plus 4 minus 9 minus 5 minus 5 minus 7 minus 12. அகெயின் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12ல தான் இருக்கு. அடுத்து மறுபடியும் இன்னொரு தடவை பாரோ பண்ணணுமா? சரி பண்ணுவோம். இது வந்து 3 ஆயிரும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆயிரும். ஸோ 21 minus 7 14 14 minus 9 plus 5 plus 5 minus 7 again minus 2. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு முடிவுக்கே வராது சீரியஸ்லி. ஸோ எத்தனை தடவை நம்ம உட்காந்து இப்படியே பாரோ பண்ணிட்டே இருக்க முடியும்? ஸோ இந்த ஆன்சர் அதாவது ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரஃபா இதை சம் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நமக்கு அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3000 இருக்கு, ரைட்? இதே வந்து நெகட்டிவ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி பாருங்க. ஹியர் 3000 plus 300 plus 500 அப்படின்றப்ப இதுவே நமக்கு 3800 வந்துருது. இங்க வந்து ஒரு 3200, ரைட்? ஸோ 3800 எங்க இருக்கு, 3200 எங்க இருக்கு? அப்போ ஆட்டோமேட்டிக்லி நமக்கு பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, அதாவது பாசிட்டிவ் சிம்பிள்ல இருக்கிற நம்பர் கம்மியாகவும் நெகட்டிவ் சிம்பிள்ல இருக்கிற நம்பர் அதிகமாகவும் தெரியுது. ஸோ நம்ம என்னதான் பாரோ பண்ணி பண்ணாலும் கடைசியில அது எங்க போய் முடியும்? வெரி வெரி காம்ப்ளிகேஷன்ல தான் நம்ம அந்த ப்ராப்ளமை கொண்டு போய் நிப்பாட்டுவோம். ஈவன் டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு டிப் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, again I write the problem. The problem is 3251 minus 587 minus 369. What is the number is equal to 3007. இது simplified manner நம்ம என்னன்னு எழுதணும்? 3251 minus 587 minus 369 and minus 3007 is equal to what is the number, ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை ஈவன் சிம்பிளரா நம்ம எப்படி எழுதுறது? ஸோ 3251 இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே எப்படி இருக்கு? நெகட்டிவ் இன் சைனா இருக்கு. ஸோ ஜஸ்ட் டேக் நெகட்டிவ் சைன் அஸ் அ காமன் டேர்ம் அண்ட் 587 plus 369 plus 3007 is equal to what is the number? இங்க ஏதாவது மீனிங் சேஞ்ச் ஆகுதா? இல்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கோமா? இல்ல. மைனஸ் மட்டும் காமனா எடுத்துக்கோம். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் 587 மைனஸ் 587 minus into plus 369 minus 369 minus into plus 3007 it is minus 3007. ஸோ எந்த ஒரு மீனிங்கும் மாறல, நம்ம எந்த ஒரு பெரிய சேஞ்சும் பண்ணல, ஜஸ்ட் நெகட்டிவ் சிம்பிள் வந்து காமனா எடுத்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா
இது மூணுமே ஆட் பண்ற டேர்மா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் த த்ரீ நம்பர்ஸ், தட் த்ரீ நம்பர்ஸ் 587, 369, 3007. ஸோ இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும்? 14 and 23. ஸோ 2, 10, 16, 8, 9. ஸோ 3963. ஸோ இந்த மூணு நம்பரையும் சம் பண்றப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ 3963 மைனஸ் 3251. வாட் இஸ் த ஆன்சர்? இப்போ பாத்தீங்களா, ஈவன் இந்த ப்ராப்ளம் இன்னுமே சிம்பிள் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது? அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா 22 minus 14 is what? 14 minus 22 is what? So 22 minus 14 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 8, ரைட்? இதே வந்து 14, 22 அப்படின்னா நமக்கு 8 தான் கிடைக்க போகுது. இதுல ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கும். அதாவது எந்த நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோமோ அதோட சிம்பிள் கீழே இருக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 22, 14 இது ரெண்டையுமே கம்பேர் பண்றப்போ நமக்கு எந்த டிஜிட் அதிகம்? 22 தான் பெரிய நம்பர். அதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ். ஸோ இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். 14, 22 இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ஹையஸ்ட் நம்பர் என்னது? 22. அதோட சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா -8 is the answer. ஸோ கம்பேரிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற சிம்பிள்ல இருக்க நம்பரை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம். சிம்பிள் எதோட சிம்பிள் போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா which is the greatest number. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பரோட சிம்பிள் ஏதோ அதை தான் போட போறோம். இந்த கான்செப்டை நீங்க வந்து தயவு செஞ்சு மண்டையில ஏற்றிக்கோங்க. வேற சிம்பிள்ல இருக்கிற ப்ராப்ளம், வேற சிம்பிள்ல இருக்கிற நம்பர்ஸை சம் பண்ணணும் அப்படின்னா we are going to subtract and நம்ம என்ன சிம்பிள் போட போறோம்? எந்த நம்பரோட வேல்யூ வந்து பெருசோ அந்த சிம்பிள் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க ரெண்டு நம்பரையும் பாருங்களேன், 3251, 3963. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ நமக்கு எது பெருசு? 3963 தான் பெருசு. ஸோ இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து எதுல தான் இருக்க போகுது? மைனஸ்ல தான் இருக்க போகுது. ஜஸ்ட் சப்ட்ராக்ட் both the numbers. 3963, 3251. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2, 1 and 7. ஸோ 712. The final answer is 712, which is a negative symbol. ஸோ எந்த மாதிரி இடத்துக்கு சிம்பிள் அந்த கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துக்கு ட்ரிக்கியஸ்ட் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முதல்ல எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளமை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் திங்க் இட் அவுட். இன்னைக்கு பார்த்த அந்த கண்டென்ட் வச்சு உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் அ குவிஸ். குவிஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஃபெமிலியர் ஆக முடியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் அ குவிஸ். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.